இன்றைக்கு பொரி அரிசி மாவோட வந்திருக்கு. அதுக்கு வந்து தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து நான் புழுங்கல் அரிசி அல்லது குத்தரிசி எடுத்திருக்கிறேன். இதுல ஒரு கப் எல்லாட்டிக்கு 210 கிராம் இருக்கு. இதை நான் எடுத்து கழுவி போட்டு தண்ணீரை நனைய வச்சுனா ஒரு 15 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு பிறகு வடிச்சு போட்டு காய வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதை வறுத்தெடுப்போம். ஒரு மிக்க போட்டுறாங்க. இப்போ இதை கிளறி இதை நாங்க வறுத்தெடுப்போம். ஒரு 2 நிமிஷமா தான் இதை நான் வறுத்தோன்றிருக்கிறேன். இப்போ 5 நிமிஷமா தான் வச்சிருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த அரிசி வந்து இப்படி வடிச்சு கொண்டு வருது. ஸோ இந்த எல்லா அரிசியும் வந்து இதே மாதிரி வடிக்கணும். இப்படி கிளறி இதை நாங்க இப்படியே வடிக்க விடுவோம். இந்த இருக்கு எல்லா அரிசியும் வந்து சரி சமனா இதுல இருந்து வறுத்திருக்கிறேன். எனக்கு 8 நிமிஷம் எடுத்திருக்கு எல்லாத்தையும் சரி சமனா இந்த அரிசியை வறுத்தெடுக்கிறதுக்கு. இந்த இப்படி இப்போ ஒரு செப்பரேட்டான பிளேட்ல வந்து இறக்கி இருக்கிறேன். இதே மாதிரி எல்லா அரிசியையும் போட்டு இப்படி நான் வறுத்தெடுக்க போறேன். இந்த இருக்கு எல்லா அரிசியையும் இதே மாதிரி நான் வறுத்திருக்கிறேன். இப்படி வறுத்த பிறகு இப்ப நான் அதே பேன்ல வந்து ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து எள்ளு இருக்குது 1/4 கப் எல்லாட்டிக்கு 32 கிராம் இருக்குது. இந்த எள்ளை இதுல போடுங்க. இப்ப இதை நாங்க வந்து பொன்னிறமா இதை வறுத்தெடுக்கணும். ஆளும் கருக விட்டுறாதீங்க. இப்போ வந்து 2 நிமிஷமா இந்த எள்ளை வந்து வறுத்தோன்றிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து லைட்லி கோல்டன் ப்ரௌனா வரணும். இப்போ நான் எள்ளை போட்டு சரியா 4 நிமிஷம் வறுத்துருக்கேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா வந்திருக்குல்ல, இப்படி வரைக்கும் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இந்த எள்ளை வந்து இப்படி நான் ரொம்ப இறக்கி இருக்கேன். இப்படி இறக்குனா பிறகு இப்போ அதே பேன்ல வந்து நான் ஹீட்டை என்ன மீடியம் ஹீட்லாம் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து திருவண தேங்காய் இருக்குது 1/2 கப் எல்லாட்டிக்கு 45 கிராம் இருக்கு. இப்போ இதையும் போட்டு லைட்லி கோல்டன் ப்ரௌனா வறுத்தெடுப்போம். இப்போ 2 நிமிஷமா மீடியம் ஹீட்ல இருந்து வறுத்தோன்றிருக்கிறேன். இப்போ சரியா நான் வந்து 3 நிமிஷம் இதை வறுத்திருக்கிறேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா வந்திருக்குதுல்ல, இப்படி வரைக்கும் இறக்கிடுங்க. ஆளும் கருக வறுத்துறாயங்கோ. இந்த இருக்கிற தேங்காய் பூவை நான் ரொம்ப இறக்கி இருக்கிறேன். இப்படி இறக்குனா பிறகு இதுல வந்து இந்த கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நாங்க வறுத்து வச்ச அரிசி இருக்குல்ல, இப்போ இந்த கிரைண்டர்ல போட்டு இதை அரைச்செடுப்போம். எல்லா அரிசியும் போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த அரிசியை போட்டு நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இப்போ இதை செப்பரேட்டான பவுல்ல இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி நான் செப்பரேட்டான பவுல்ல இறக்கி வச்சிருக்கேன். இறக்குனா பிறகு இதுல வந்து என்கிட்ட கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து சீனி இருக்குது 1/2 கப் எல்லாட்டிக்கு 120 கிராம் சீனி இருக்கு. எல்லாட்டிக்கும் கூட இனிப்பு பார்த்து நீங்க சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் ப்ரௌன் சுகரும் போடலாம், உங்களோட விருப்பம். இப்போ நான் இந்த சீனியை வந்து இந்த கிரைண்டர்ல போட போறேன். நாங்க நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த சீனியை வந்து நான் பட்டை அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு செப்பரேட்டான பவுல்ல இதை இறக்கிடுங்க. இந்த இருக்கு இப்படி இறக்கி இருக்கிறேன். இப்படி இறக்கின பிறகு இதுல வந்து இந்த உரல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்கு இதுல நான் வறுத்து வச்சு எள்ளு இருக்கு, இந்த எள்ளை போட்டு நல்லா பட்டை அடிச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த எள்ளை வந்து இப்படி நான் நல்லா பட்டா அடிச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் பிரம்ப இறக்கி எடுப்போம். அதே உரல்ல வந்து நான் வறுத்து வச்ச தேங்காய் பூ இருக்கு. இப்போ இதையும் போட்டு இடிக்க போறேன். தேங்காய் பூ எள்ளை வந்து கிரைண்டரில் போட்டு முதலையே நீங்கள் அரைச்செடுக்கலாம். ஆனால் அரைச்செடுத்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஆயிரும். இந்த எள்ளில் இந்த எண்ணெய் வரும். இது வந்து இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தன்மை வரும். ஸோ அதால தான் நான் இது இடிச்செடுக்கிறேன். இந்த இருக்கு இந்த தேங்காய் பூவை நான் நல்லா இடிச்சிருக்கிறேன். இப்படி இடிச்சா பிறகு இந்த செப்பரேட்டான பவுலில் இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு இதுல வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு அரைச்சு வச்ச அரிசி மா இருக்குது. இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து நான் இடிச்சு வச்ச எள்ளு இருக்கு, இதையும் இதுல போடுங்க. இந்த இருக்கு இடிச்சு வச்ச தேங்காய் பூ இருக்கு, இதையும் இதுல போடுங்க. இந்த இருக்கு நான் அரைச்சு வச்ச சீனி இருக்கு, இந்த சீனியும் இதுல சேருங்க.
இதில் வந்து வறுத்த பைத்தம்மா இருக்குது, அரை கப் அல்லாட்டிக்கு 85 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதில் சேருங்க. இப்போ இதற்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து மைக்ரோவேவ்ல வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இதுக்கு நார்மலியா வந்து நெய் தான் பாவிக்கிறேன். பட் எனக்கு நெய் பெருசாக விருப்பம் இல்லாதபடியாக தான் நான் இதுக்கு வந்து பட்டர் சேர்க்கிறேன். இப்போ இந்த பட்டரை இதில் விடுங்க, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இருக்கு இதில் வந்து என்ன பெரிய கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவை வந்து இதுக்குள்ள போடுங்க. கிரைண்டருக்கு போட்டு நான் கிரைண்ட் பண்ண போகிறதுக்கு காரணம் வந்து அப்போ தான் எல்லாமே ஒன்று சேரும், இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். இந்த இருக்கு நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் வந்து அரைச்செடுப்ப மகாலம் பட்டை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கிரைண்டரில் போட்டு நான் இப்படி அரைச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ இதை செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதுதான் இந்த சத்தான பொரி அரிசிமா செய்து முடிஞ்சது. கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ அதால் நல்லா ஆறுனா பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் 10 நாள் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதுக்கு மேலே வச்சுருக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பூ வந்து போடாம விடுங்க. என்ன நீங்கள் கூட நாள் வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இது எப்படி எடுத்து சாப்பிட்றது இந்த இருக்குது செய்து முடிஞ்சுது.